சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ரோந்து பணியின் போது காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய கணவன் மனைவியை போலீசார் கைது செய்தனர். பேசின் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் பணியாற்றும் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது குடிபோதையில் வந்த தினேஷ் என்பவர் ஆவின் பால் வண்டியின் கண்ணாடியை உடைத்து தகராறு செய்துள்ளார். இதை விசாரிக்க சென்ற வெங்கடேசனுடன் தினேஷின் மனைவி சந்தியா வாக்குவாதம் செய்து கல்லால் அடித்துள்ளார். இதில் தலையில் காயமடைந்த வெங்கடேசன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று புகார் அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தினேஷ் மற்றும் சந்தியா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நாங்குநேரி வானமாமலை கோயிலில் பங்குனி திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயிலில் நடைபெற்ற பங்குனி திருக்கல்யாண விழாவில் பெருமாள் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து தெய்வநாயக பெருமாள், ஸ்ரீவரமங்கை தாயார் கண்ணாடி சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா வரும் வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். வந்தவாசியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டு ரங்கநாயகி சுவாமிக்கும் ரங்கநாத பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த சிறப்பு கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி உலகம்மன் உடனுரையாகிய காசி விஸ்வநாதர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு புஷ்ப அலங்கார வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி அம்பாள் காமதேனுவுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது.